பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இடைவெளி இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை தான் இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். திராட்சை பழம் விதைப்பு வரைக்கும் இருக்கும், திராட்சை பழம் அறுப்பு வரைக்கும் இருக்கும். அன்இன்டரப்டட் ப்ரொவிஷன் ஆஃப் காட். தேவன் நமக்கு தடையில்லாமல் ஆலோசனைகளை தருவாராக, தடையில்லாமல் ஆசீர்வாதங்களை தருவாராக, தடையில்லாமல் கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். எங்கே இருந்து இந்த தடையில்லாத ஆசீர்வாதம் வரும், எங்கே இருந்து இந்த இடைவெளி இல்லாத காரியம் நடக்கும், எது வரைக்கும் இது பெருகும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எங்கே இருந்து இந்த ஆசீர்வாதம் வரும்? அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே உன் தேசத்திலே உங்கள் அப்பம் என்று வாசிக்கிறோம். 4வது வசனத்திலே பூமி என்று சொல்லும் போது நம்முடைய கால் இருக்கும் இடத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு இடைவெளி இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை எங்கே தருகிறார் என்றால், நாம் இருக்கிற இடங்களிலே நாம் செய்கிற வேலையில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். அதோடு சேர்ந்து வெளியில் இருக்கிறதுல இருந்தும் தன் பலனை கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். 2வது, எது வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்றால், அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே போன வருஷத்தின் பலன் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் முடிவு வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஜனவரியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை டிசம்பர் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கும். புதிய வருஷத்துல வந்த உடனே அந்த பழைய ஆசீர்வாதமும் இருக்கும். இப்பொழுது புதிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். ஆனால் அந்த பழைய ஆசீர்வாதத்தை மீதியானவர்களுக்கு, நாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் அதை செய்கிறார். மீதியான துணிக்கையை எடுத்தார்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துடைய வழியிலே நாம் வாசிக்கிறோம். 3வது, எது வரைக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்வார் என்றால், 26 அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நீங்கள் திருப்தி ஆகும் வரைக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவராய் இருக்கிறார். இது எங்கிருந்து வருகிறது? 4வது வசனத்திலே உன்னிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட தேவனிடத்தில் உள்ளதை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிறது ஆசீர்வாதமா இருப்பதற்காக தேவனிடத்தில் உள்ளதை தேவன் நமக்கு தருகிறார். மரம், பூமி இதெல்லாம் நம்முடையது, ஆனால் மழை தேவனுடையது. ஆகவே என்னிடம் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட மேலே இருந்து கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதற்கு பெயர் தான் ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்மை இடைவெளி இல்லாமல், தடை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் தருவாராக. பரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.